ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கேம் வித் பிரதர்ஸ். இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபைட் 2 தான். இது வந்து பார்ட் 2. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓரா பேசோனா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷேடோவுக்கு வந்து ஹெல்மெட்லாம் நல்லா கிடச்சிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து நேற்று வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, இன்றைக்கி வந்து August 16. ஸோ பிலேட்டட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே கைஸ். ஓகே வாங்க, நம்ம இவனை பாடி கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இம்பாசிபிள் இருக்குது இப்போதைக்கு, அதுக்கெலாம் நம்மளால போக முடியாது. ஸோ நம்ம இதுவே ஆடலாம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம இந்த வீடியோவில் இந்த ஓல்டு வவுன்ஸில் இருக்க இந்த லினிக்ஸையும் 2 பாடி கார்ட்ஸையும் முடிச்சிடலாம். ஓகே, பைத்தியக்காரன் நம்ம கூட விளையாட போகிறாரு. ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கே அவன் தான். கிரிட்டிக்கல், டபுள் கிரிட்டிக்கல். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா 2 பேரும் நெக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் கைஸ். அவன் மூஞ்ச பார்த்தாலே ரொம்ப காமெடியாக இருக்குது. ஒத 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 ஒத. ஐயோ, நம்ம அந்த பேக் கிக் பண்ணான்னு பார்த்தேன். இரு, உங்கள் சப்போர்ட்டை விடுங்க கைஸ், நம்ம ஈஸியாக இதை குடிச்சிடலாம். அடி 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 அடி. எவ்வளோ அடிக்கிறானே. குனிட்டான்டா. அவ்வளோதான் அவ்வளோதான், நமக்கு எதுவும் ஆகும், நம்ம ஜெயிச்சிடலாம், பயப்படாதே. ஒரு வழியாக ஷாக். இந்த மேட்ச் நான் சரியாகவே ஆடல. ஓகே வாங்க. அந்த மாதிரி நிறைய சர்வைவல் விளையாடணுன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஷேடோ ஃபைட் 2 எஸ் நெவர் கொடுத்துருவோம், லேட்டர் கொடுத்துடலாம், திரும்பியும் நம்ம ஆளை விடுவோம். ஓகே, இன்னும் நமக்கு எவ்வளோ வேணும்? இன்னும் ஒரு சேம் அமௌண்ட், லிட்ரலி இந்த அமௌண்ட் தான் வேணும். 150 இல்லை, ஆமாம் நமக்கு ஒரு 175 அந்த மாதிரி 226 வேணும் கைஸ். 126 வேணும் எக்ஸ்பீரியன்ஸ். சரி ஓகே, நாங்கள் போகலாம், டோர்னமெண்ட்டே ஆடுவோம். ஓகே வாங்க செஞ்சு விட்ருவோம். அடி 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 அடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக ஆடிட்டுருக்கேன். வாவ் பா, செம்ம காம்போ எடுத்துங்க கைஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அடி கூட எடுக்காம. நான் அடிக்கிறேன், அவன் அடிக்கிறேன். ஓகே, இந்த தடவை செஞ்சு விட்ருவோம். ஆஹா, நீ அடிச்சா நான் விட்ருவேண்ணா. ஏய், லெக்கில் முடிப்போம். பா, செம்மடி வாங்கினா. ஏய் ஏய், பரவாயில்லையே. சாரால பர்ஃபெக்ட் எடுக்க முடியாது, அதான் நான் என்ன சொல்லிடுறாரு கைஸ். ஓ, நமக்கு இப்போ சாயின்னு ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுறோம், நக்கிள்ஸ். கழுகு பையன். இன்னைக்கு ஈவினிங் போட்டு தள்ளிட்டு போயிடலாம் கைஸ். இப்போ நான் இந்த மேட்ச்சில் ஃபுல்லாக லெக் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். லெக் யூஸ் பண்ணி அடி வாங்க போகிறேன். ஏய் ஓ எஸ்கேப் பண்ண கைஸ். ஒரு இன்ச்சில் தான் எஸ்கேப் ஆகிறானுங்கலாம். ஹேண்ட் யூஸ் பண்ணலாமா? வேணாம். அடடா, போ தம்பி, யார் நீங்கள் போங்க, அடிவாங்க வாங்க. இல்லை வேணாம், நம்ம ஹேண்டே யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா லெக்கில் இன்னும் நிறைய அட்டாக்ஸ்லாம் அன்லாக் ஆகலாம், உங்களுக்கே தெரியும். ஓ, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மறந்தே போயிட்டேன்.
இன்னும் 50 செகண்ட்ஸ். கரெக்டாக 50 செகண்ட்ஸில் வா முடிச்சிருக்கு. சூப்பர். 9900 செகண்ட்ஸ் இருக்கு இன்னும் நமக்கு. லிட்ரலி ஒரு 1.5 minute. அடி 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 உத 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 அடி 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 உத 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 அடி அடி அடி. வா ஐயோ கொஞ்சம் டைம். ஐயோ என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரில. அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு. அவ்வளோதான். அவ்வளோதான். ஃபினிஷர் மூவ் ஒன்று போட்டு போட்டு தெளியாச்சு. ஓகே வாங்க இப்போ திரும்பியும் டோர்னமெண்ட் இல்லாமல் வேறு ஆடலாமா? டூவல் ஆடலாம் வாங்க. எனக்கு ஏதாச்சும் ப்ரொஃபஷனலான வெப்பன் கிடச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். அப்படியா? அந்த மாதிரிலாம் கிடைக்குமா? வெப்பன் சேஞ்ச் ஆகுமா? ரேண்டம் வெப்பன் கைஸ். ஓ ரேண்டம் வெப்பனா? ஆமாடா பரவாயில்ல, நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்ச வெப்பன் தான். போடே ஆஹா கைஸ் செம்ம இதுவாக இருக்கு. தூக்கடாசரம் கைஸ். ஓஹோ இவன் அடிக்கிற வந்து மூவ்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து அடிக்கிற இது எக்ஸ்பிக்கு ரொம்ப கம்மியான ப்ரூட்டல். வா ஃபஸ்ட் டைம் ப்ரூட்டல் எடுத்துருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு. நான் ஒரு தடவை ஃபென்டாஸ்டிக்லாம் போயிருக்கேன் கைஸ் முன்னாடி ஆடும்போது. இப்போ இல்லை, அது முன்னாடி நான் சொல்கிறேன். ஓ ரொம்ப அடிக்கிறானே. சரி ஹார்டு. வா நெஞ்சிலே உத. அக்ரெசிவ் பா என்ன அடி. நான் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இந்த கேமில் இதுக்கு முன்னாடி அக்ரெசிவ் எடுத்ததே இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், நான் அக்ரெசிவ் இவ்வளோ சீக்கிரம் எடுத்ததில்லை. அதுவும் டூவலில் நோ சான்ஸ். ஃபஸ்ட் டைம் டூவல் ஆடுறோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரெசிவ் வேறு எடுத்துட்டோம். இன்னும் இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா நம்ம இது கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம ஆட்டம் ஆடி தீத்துருவோம். இப்போ சாய்ரிஷ் விளையாடுறான், நான் விளையாடல. வா ரேப்பிட் ரியாக்ஷன். ஓ இது வந்து ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து ஃபஸ்ட் ரைட் பண்ணோம்னா இது வரும். இன்னொன்று ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன். இருங்க என்ன பண்ணுறான்னு. ஆனால் இது வரைக்கும் நான் தான் இருங்க என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். அக்ரெசிவ் ஸ்டைல் ரீச் பண்ணது நான் மட்டும்தான் இது வரைக்கும் எங்கள் 2 பேரில். இவன் முன்னாடி ஒருத்தர் ரீச் பண்ணியிருக்கான். ஐ மீன் இந்த கேமை நான் சொல்லலை, நானும் ஃபென்டாஸ்டிக் ரீச் பண்ணியிருக்கேன். ஓகே வாங்க. ஓ 68 லாஸ்ட் டைம் நான் எடுத்தேனே, அதே டைமிங்கில் எடுத்தேன். இந்த தடவை பர்ஃபெக்டில் முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பர்ஃபெக்டில் முடிக்க ட்ரை பண்ணு நீ. ஆனால் இல்லை முடியாது. அவ்வளோதான். அப்பா என்ன அடி அடிச்சான்ல. நார்மலாக இருக்கிறதுனால தான் கைஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. வா 10 செகண்டில் பேட்டில் முடிச்சிட்டா சூப்பர்ரா. ஈஸியில் இருந்துச்சுன்னா வந்து ஹார்டில் இருக்கு. செஞ்சு விட்ருப்போம். இதான் லாஸ்ட் மேட்ச் எப்படி இருந்தாலும். இதில் மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும் கைஸ். ஓகே வாங்க ஆரம்பிப்போம். அடி அடி. ஆஹா பறக்க விட்டேன்ல. கதற விடுறோம் செதற விடுறோம். செம்மடிராது. கதற விடுறோம் செதற விடுறோம். அடி கதற விட்டு தான் இருக்கேன் இப்போதைக்கு. ஐயோ அடி அடி அடி. ஏய் என்னடா ஃபஸ்ட் டைம் டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சு தோற்றுருக்கேன். சே அதுவும் இந்த டோர்னமெண்ட். இது இவனுக்கு ரொம்ப அசிங்கமானது. ஓ ஏன்னா இது ஹார்டில் இருக்காது, ஒரே காரணம் தான்.
நமக்கு வெப்பன் அப்கிரேட் ஏதாவது கிடச்சா நல்லா இருந்திருக்கும். மூணு தடவை லெக்கு. ஆக்சுவலி இது ஏன் ஹார்டில் இருக்கு நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இது ஹார்டு. நம்ம வந்து இது தானே யூஸ் பண்ணிருக்கோம் நங்கிள்ஸு க்ளோஸ் கால். நம்ம நங்கிள்ஸ் தானே யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது அது பேர் என்ன சாய் இதோட பவர்ஃபுல்லாக இருக்கும். சாய் இதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணியிருந்தோம்னா இது நேரத்துக்கு இது ஈஸியில் இருந்திருக்கும். இல்லாட்டி அட்லீஸ்ட் நார்மலில் இருந்திருக்கும். அப்படி தான் இருந்திருக்கும். அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். எப்படியெல்லாம் எஸ்கேப் பண்ண பார்த்தல. இவன் பண்ணுற அமக்களம் தாங்க முடியலையே. தப்பிச்சு அடிக்கிறாங்க. பின்ன நான் தானே. ஐயோ ஓகே சாய் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எங்கே பாருங்கள் இதில் வந்து 40. அப்புறம் இந்த இதுக்கு இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஹார்டு தான் இருக்கும். இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா நம்ம போயிடலாம். ஆனால் இதாக இருக்கல ரொம்ப கஷ்டமான மேட்ச். சாய் யூஸ் பண்ணுறல ஜெயிக்கலாம் சான்ஸ். ஏன்னா ஹார்டு அதனால கஷ்டம். ஹார்டு இருந்துச்சுன்னா கஷ்டம் உனக்கு. என்னமோ சொல்லுவான் போல. கிரிட்டிக்கல் டேமேஜ். என்ன இப்போ ஒரே நேரம் ரேட்டு. காற்றுல அடி. காற்று மேலே என்ன தொடர்ந்து செம்ம அட்டாக் அது அடிச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ரவுண்டு மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா அவ்வளோதான். நமக்கு இன்னொரு எக்ஸ்பி கிடச்சிரும். எக்ஸ்பியா வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் அண்டா எக்ஸ்பி தான் அது. அடிக்கிறான்னு தெரிஞ்சுடா கீழே குடிச்சிட்டேன். மேலே வழியாக போயிருக்கணும். செம்மாடி அது. தோக்கலாம் மாட்டோம், உனக்கு கவலைப்படாத. சாய் வந்து ஒரு லோ ரேஞ்ச் வெப்பன் கிட்ட தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. நான் 2 அட்டாக் எஸ்கேப் பண்ணாச்சே. ஓகே இந்த தடவை எப்படியாச்சும் நம்ம தோற்றுருவோம். இந்த தடவை நான் ஜெயிக்க தான் போகிறேன். இந்த தடவை எப்படியாச்சும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து நம்ம ஜெயிச்சிருந்தாங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பறக்க விட்டாச்சு, செதற விட்டாச்சு. கதற உரோம் செதற உரோம். ஒரே அடியில் எப்படி குறைச்சிட்டா? எல்லாம் போங்கடா. வாட்ராதுசு. ஓகே இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ் எப்படியா ஜெயிக்கணும். Okay, perfect. Uh-oh. Cha. Okay, super. இப்போ நான் பண்ணி இந்த டபுள் ஸ்வீப் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிச்சிட்டேன், பரவாயில்ல. ஓகே, எனக்கு இந்த பேக் இதாகவே கிளிக் பண்ணி பழக்கமாயிடுச்சு. இப்போ சாயிடிஷ் எல்லாரும் செகண்ட் ரவுண்டு ஜெயிக்கிறாரா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட் ட்ரைக் பண்ணிட்டான், ஜெயிப்பானான்னு தெரிலையே. இந்த 2 பேரும் ஒரே அட்டாக் பண்ணுறாங்க.
வா ஒரே அட்டாக் பண்ணி அவன் ஜெயிக்க ட்ரை பண்ணுறான். பார்க்கலாம் அவன் ஜெயிக்கிறானா இல்லையான்னு. ஓ அவனால் ஜெயிக்க முடியுமான்னு தெரில. அவன் வேறு அட்டாக் யூஸ் பண்ணி ஆனோம். ஓகே இந்த டைம் வேறு அட்டாக் யூஸ் பண்ணேன். நான் 2 பேர் ஈக்குவல். ஓ ஜெயிச்சிட்டான் கைஸ். எப்பட்றா? இஸ் அ டை ஹார்ட் ஃபைட்டர். நான் ஒரு தடவை ஹார்டில் வேறு யாரையும் தோக்கடிச்சுன்னு நினைக்கிறேன். ஹார்டில் இல்லை, நான் இன்சியன்லேயே தோக்கடிச்சிருக்கேன். இம்பாசிபிள்லேயும் ஒரு தடவை தோக்கடிச்சிருக்கேன் நான். ஓஹா இந்த கிக் தான் எப்படியா தேடிட்டு இருந்தேன். அப்பாடா கிடச்சிச்சா ஒரு வழியா. சூப்பர். இது என்ன கிக்கு? ஓ இதுவா? ஓகே ஓகே. இது என்னது? ஆக்ஸ் கிக். ஓ இது அன்லாக் ஆகிடுச்சு எனக்கு. இது அன்லாக் ஆகிடுச்சுன்னு தெரியவே இல்லையே. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிக் ஆக்சுவலி. இருங்க ஒரு தான் நான் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே வாங்க போயிடுவோம். இப்போ இன்சியனில் இருக்க டோர்னமெண்ட்டு நாம் எதுக்கு தேவையில்ல ஆர்மோர் இம்ப்ரூவ். ஆய் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து ஏதோ எபிலிட்டி இருக்குது இதுக்கு. என்சாண்ட் பண்ண எபிலிட்டி ஃபுல் அப்கிரேட் பண்ணிக்கலாம். காசாக வேணாமா ஃபுல் அப்டேட் பண்ணுவோம். ஓ இதுவும் வந்துடுச்சு. சூப்பர். நான் ஸ்வாட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஓகே ஹெல்மை வேறு ஏதாவது இதே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டேமேஜ் அப்சார்ப்ஷன் இருக்குது. இதே அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இது வர இருக்கும். டிஃபீட் லினிக்ஸ் டு அன்லாக் ரேஞ்ச். ஓ இப்போ நமக்கு இந்த பிளேட்ஸ் எல்லாம் தூக்கி போடுறோம்ல, அது கிடைக்கணும்னா நம்ம லினிக்ஸை தோக்கடிக்கணும். ஹெர்மிட்டும் அதான் அந்த இங்கே இந்த இடத்துல தான் இவன் ஹெர்மிட்டை இவனை தோக்கடிச்சாதான் நம்மளால் இது மேஜிக் கிடைக்கும். இவனுக்கு போகும்போது நமக்கு மேஜிக் கிடைக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு மேஜிக் என்னன்னா அந்த ஃபயர் பால்னு ஒன்று கிடைக்கும். அதுக்கடுத்து ஃப்ரீசிங் கிடைக்கும். இந்த 2 மேஜிக் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். இப்போதுக்கு நான் இவனை விளையாட போனேன். ஆமாம் வேறு இவனை விளையாடலாம். பாஸ் முடிச்சிடலாம். ஓகே ஊசி பயபுல. இது சாய் தான் யூஸ் பண்ணுது. நாம் ஸ்வாட் யூஸ் பண்ணி அதை போட்டுடலாம். அவ்வளோதான் ஒரே சொருவு. ஐயோ ஸ்வாடு ஸ்லோவாக இதாகுது. நீங்கள் பார்த்துறீங்களா? செம்மல. ஓ ஓஹோ கைஸ் நமக்கு பாருங்கள் நமக்கு ஹெல்த் ஏறுது. ஓ அதான் இந்த சூட்டோட எபிலிட்டின்னு நினைக்கிறேன். நமக்கு ஹெல்த் ஏறுது. ஓகே நான் ஸ்வாட்ஸ் ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டான வெப்பன். அதான் இப்போ எனக்கு தெரியுது. ஓகே வாங்க இப்போ சாய் ரிஸ்ஸா விளாட்றான். எப்படி விளாட்றான்னு பார்க்கலாம் வாங்க. அவன் தான் ஒரே அட்டாக் யூஸ் பண்ணி ஜெயிக்க ட்ரை பண்ணுறான். எல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு தெரில. ஆனால் பாருங்கள் முக்கால்வாசி இன்னொரு 10% ஆஃப் ஹெல்த் தான் இருக்குது. 5% எவ்வளோ ஹெல்த்து கம்மி பண்ணா. வா சூப்பர். 77 செகண்டில் போட்டு தள்ளிட்டாங்க. ஏய் நான் லெக் மட்டும் தானே யூஸ் பண்ணேன். இன்சைனில் இருக்குது. ட்ரை பண்ணலாம் வாங்க. இன்சைன் ஃபைட்டரா இல்லாட்டி அவனும் ஸ்வாடு நம்மளும் ஸ்வாடு. ஆமாம் சூப்பராக இருக்க போகுது இந்த மேட்ச். பேய் வர்சஸ் நிழல். நிழல் இல்லை நிழல் ஆகுது. ஏய் பேய் நம்மளை அடிக்குது. போய் ஓடிப்போ. இந்த அட்டாக் தானே நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உனக்கு தொடப்பு கட்ட சாமி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓடிப்போ. Oh no, but yes. ஆஹா கைஸ் இந்த மேட்ச் ரொம்ப சீரியஸா போகுது கைஸ். இன்சைன்ல என்ன அடி. இவன் வந்து கொஞ்சம் கூட ஹெல்த் குறையவே இல்லாமல் இன்சைன் மாதிரியே இல்லை, ஈஸியாக போயிட்டு மாதிரி இருக்கு. நான் அப்படி இன்சைன் ஆடுறதுக்கு இம்பாசிபிள் என்ன தோக்கடிக்கலாம். என்னடா இது இன்சைன்ல இவ்வளோ ஈஸியாக ஜெயிக்கிறேன்.
இன்சைன் நான் தான். ஒன் செகண்ட் கைஸ். ஓகே கைஸ், வா அடிக்கிறான் நம்மள. ஓகே, ஓ ஓகே. ஸ்வாட் யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஃபஸ்ட் மேட்ச் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிருக்கோம். இந்த செகண்ட் மேட்ச்சில் போட்டு பொழந்துருக்கிறான். ஓகே வாங்க, நாமளும் நம்ம யாருன்னு காட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓ நம்மளை அடிக்கிறான். ஓ செம்ம அடி அது. இந்த ஃபினிஷர் மூவ் போட்டு ஒன்று போட்டு தள்ளிடலாம். ஓகே ஃபினிஷர், அவ்வளோதான் முடிஞ்சு. கிரேட்டில் ஜெயிச்சிருக்கோம். இன்சேன் ஃபைட்டர், எஸ் இன்சேன்லேயே ஜெயிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு பாடி கார்டு தான் இருக்கான். ஓகே, இந்த பாடி கார்டு சாய் தோக்கடிக்கிறோம் ரொம்ப ஆசைப்படுறாப்புல. கடிச்சிட்டான் கையில். நான் தான் தோக்கடிக்க அழுகுறான். சரி அவன்கிட்ட கொடுத்துடலாம். அழுவலாம் இல்லை, இவன் தான் அழுதான். இப்போ பாருங்க எப்படி இது பண்ணுறாரு. டோர்னமெண்ட் ஆடுறியா? குடி ஆடுறி உங்கை சொல்லலாம். ரொம்ப ஓவராக பண்ணுறான் ஈஸ்வன். யாருன்னு காமிக்கணும் அவனுக்கு. என்னமோ 2 ரவுண்ட்லேயும் பர்ஃபெக்ட் எடுத்த மாதிரி தான் எடுத்து இல்லை டைம் எடுத்தான் ஆக்சுவலி. இந்த வீடியோவோட ஒரு ஷார்ட் நாங்கள் போடுறோம். இந்த இன்சைன் எடுத்தோம்ல அந்த ஷார்ட் போடலான்னு இருக்கேன் நான். ஓகே, இந்த வீடியோவுக்கு வா ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் யார் அவனா? சரி நீ நினச்சேன். 2 பேருமே பேட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க, சூப்பரே. அதுவும் உட்டன் பேட்டன், ஸ்டீல் கூட. ஸ்டீலா இது? ஸ்டீலா உட்டனா? நான் ஒரே ஷாட்டில் முடித்தேன். அவன் என்ன தான் ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் எதுனா இருக்கட்டும். ஒரே ஒரு ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் தான் எடுத்திருக்கேன். சரி ஓகே, இந்த மேட்ச் நான் ஆட போகிறேன். ஓகே வாங்க. ஏய் இதெல்லாம் ஒரு டப்பாடா. இது ஏதோ ஒரு இது டேகர்ஸ் தானே இது யூஸ் பண்ணுறது? ஆமாம் டேகர்ஸ் தான். நம்ம லினிக்ஸ் தோக்கடிக்கும் போது தான் இந்த வெப்பன் நமக்கு அன்லாக் ஆகும். வா செம்ம அடி, மண்டையை பொழக்கிற மாதிரி அடி போட்டேன். மண்டையை பொழக்கிற மாதிரி ஒரே அடி தான் போட்டோம். டமால் ஷாக்கு ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கு. வா இந்த மேட்ச்லேயே ஷாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் அட்டாக் யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஷாக் வர நிறைய சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் டிப்ஸு சொல்கிறது கேட்டுக்கோங்க. பாரு, இது வரைக்கும் நான் யூஸே பண்ணது இந்த அட்டாக்கை. டைங் ஆக்ஸ் கிக் யூஸ் பண்ணலாம். டைங் மண்டையில் பாரத்தை போற்றி இறக்கலாம். வா சூப்பராக அட்டாக் பண்ணேன் கைஸ். இப்போ 2 மேட்சஸ் ஜெயிச்சிட்டேன். ஓகே, ஓல்டு ஒன்ஸ் லினிக்ஸ் எங்கது இந்த இந்த லினிக்ஸை போட்டு தள்ளிடலாம். சாய் ரீச் ஆடட்டும் இந்த மேட்ச்சு. ரியல் பாஸ் ஃபைட்டு லாஸ்ட் முன்னாடியெல்லாம் சாய் ரீச் தான் இந்த லினிக்ஸை போட்டு தள்ளுறதுல பயங்கரமான ஆளாக இருப்பான். இப்போ ஜெயிக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம். அதுவும் ஸ்வாடில் ஆடணும். என்ன ஒரு கஷ்டம் தெரியுமா? என் வேற ஒரு பைத்தியக்கார பையன். இந்த பாருங்க நிஞ்சா பிளேட் உடச்சிட்டாங்க. நிஞ்சா பிளேட் போட்டா அப்பா என்ன அடி என்ன அடி. ஓ கைஸ், குனி குனி செம்மையாக குனிஞ்சான். அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவன் இது பண்ணான். இல்லாட்டி இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. இது எந்திரிச்சு அடுத்த செகண்டே குனியணும். அதெல்லாம் என்ன ஒரு டாக்டிக்கல் மூவ் பண்ணுறாங்க கைஸ். அவன் ஆனால் ஒரே அட்டாக் தான் யூஸ் பண்ணிருக்கான் திரும்பியும். இப்போ இது பண்ணிவிட்டு அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால அந்த டைமில் அந்த பேக்வேர்ட்ஸில் அட்டாக் பண்ணான்னா அது ஈஸி நல்லா எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும். அப்பாடி வா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டான். சரி ஓகே வாங்க இதுலேயும் ஜெயிச்சிருவோம். ஒத வா யார் அடிச்சாரு? செம்ம அடி அது. லினிக்ஸ் வச்சான். அதுக்குன்னு இவனும் சும்மா இல்லை. இந்த மேட்ச் லினிக்ஸுக்கும் சாய்ரிஷ்க்கும் இல்லை, ஒரு
2 ரிவெஞ்சஸ்க்கு அவங்க பேர் தான் லினிக்ஸ் சாயரிஷ். குழப்பறேன்னு எனக்கே தெரியுது. ஓகே வாவ், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இவங்க 2 பேரும் பரம்பரையாக ஆடிட்டு இருக்காங்க. நாங்களாம் ஜஸ்ட் ஒரு 2 வருஷமாக ஷேடோ ஃபைட் ஆடிட்டு இருக்கோம். அப்போலேருந்து இவன் தான் லினிக்ஸை தோக்கடிப்பான். வேஸ்பு இவன் தான் தோக்கடிப்பான். அதுக்கப்புறம் நான் புச்சரு, ஹெர்மிட்டு, முடிச்சிட்டோம் கைஸ். விடோ, அதுக்கு இவன் ஷாகன், அவன் எல்லாத்தையும் நான் தான் தோக்கடிச்சிருக்கேன். இவனை தோக்கடிப்பானா எனக்கு தோக்கடிக்க பிடிக்கும் அவங்களெலாம். ஏன்னா அவங்க தான் இம்சம் பண்ணுறாங்க. ஓகே, சர்வைவல் ஒரு மேட்ச் ஆடி பார்க்கலாம். நம்ம எப்படி விளாட்றோம், எவ்வளோ தூரம் நம்மளால் கடைப்பிடிக்க முடிக்கிறன்றன அதெல்லாம் ஆடி பார்க்கலாம் வாங்க. ஓகே, வா ஒரே அடி தான். அம்மா அம்மா ஏம்மா மாமா அம்மா டிங். செம அடியில் அது, செம அடி எப்பா, வேற மாதிரி. சர்வேவில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எல்லாருமே ஜெயிச்சுக்குவாங்க. அது போக தான் வந்து கஷ்டமாகும் சர்வேவலில். அது சர்வேவல் பொறுத்த வரைக்கும் அதான் நீதி, உலக நீதி. ஆமாடா, இங்கே பாரு அடிச்சிட்டா. அவ்வளோதான். இப்போ திருப்பி ஹெல்த்து ஃபுல்லாகிடு. ஏன்னா வந்து ஆமாம், ஒரு இன்ச்சு ஃபுல்லாகும். பார்த்தியா, அவன் ஃபஸ்ட் எடுத்துட்டான். அது எப்படி 4 இடத்துல உன்னால் முடியுமா? டிங். இந்த அட்டாக்கு யூஸோட காமெடியாக இருக்குடா. அப்பா, நான் போட்டு பொழந்துட்டுக்கிறான். அவன்தான் அப்போ. இப்போ இந்த எஸ்சிக்கிட்ட வந்து நிற்கும் பாருங்க அடுத்த மேட்ச்சில். சொன்னேன்னா ஏன்னா இன்க்ரீஸ் அவன் ஹெல்த்து. ஓ, நம்மளால் ஜெயிக்க முடியுமான்னு தெரிலையே. அவன் என்னென்னத்தையும் எடுத்துகிட்டு வரான். அவ்வளோ அடி போடு, ஓடுறா பா. என்னாடி இன்னும் ஒரு அடி தான். அவ்வளோதான். திரும்பி அதை எசிக்கிட்டே வந்து நிற்கணும்னு நினைக்கிறேன். எஸ், எசிக்கிட்ட வந்து நின்னா எஸ். வா ஓ, டிங் டிங். பறக்க விட்டேன் பார்த்தியா, பறக்க விட்றேன். இங்கே ஒருத்தனை நான் பறக்க விட்றேன். 6வது ரவுண்டு. இதில் 10 ரவுண்டு வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஓ, இது வந்து ஒரு அது பேர் என்ன, இவன் தாங்க இதை வச்சுருப்பான். ஹெர்மிட்டில் ஒரு பாடி கார்டு இல்லை, டோர்னமெண்ட் ஒருத்த வருவான். அவன் தான் இதை வச்சுருப்பான் பாருங்க. இப்போ எத்தனை வந்து ஏமாத்துறானுங்க. ஐயோ இதான் வந்துச்சு. இவன் ஒருத்த வச்சுருப்பானே, டேனின்னு ஒருத்த வச்சுருப்பான். அவன் பாடி கார்டு தான். அவன் லாஸ்ட் பாடி கார்டா, லினிக்ஸோட லாஸ்ட் பாடி கார்டு அவன் தான் வச்சுருப்பான் இதை. ஓகே, இதில் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் பாடி கார்டு ஷின்னிக்கிட்ட நம்ம தோத்துட்டோம்னா அதை விட ஒரு அவமானம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சில விளையாட தெரிஞ்ச அந்த மாதிரி யாராவது இருப்பாங்கள்ல, அவங்களாம் ஷின்னிக்கிட்ட தோற்றுருவாங்க. நான் சொல்லட்டேன் கைஸ், இவங்க ஷின்னை வந்து வீக்கஸ்ட் பாடி கார்டாக வைக்கிறதுக்கு அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான வேறு யாரையாவது வச்சுருக்கலாம் வீக்கஸ்ட் பாடி கார்டாக. எப்படி சொல்கிறேன்னா, இந்த டோர்னமெண்ட்லாம் விளையாடுறாங்கல்ல, இவனே ஷின்னுக்கு நல்லா தான் ஆடுறான். ஷின்னுலாம் இருக்கிறதுலே மோசமான ஃபஸ்ட்டு பாடி கார்டு கைஸ். இல்லை கைஸ், அவன் வந்து நம்மளை பழக்கிறதுக்காக வச்சுருக்கான். பரவாயில்ல. எத்தனை ரவுண்டு வரைக்கும் நான் விளையாடிருக்கேன்? ரவுண்டு வரைக்கும். ஓ, ஒரு பர்ஃபெக்ட்டு 3 ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கு, மேக்ஸ் காம்போ 4. ஓகே, பரவாயில்ல, ஆடுவோம். ஓகே, டோர்னமெண்ட் இன்னும் இது மட்டும்தான் இருக்குது. இந்த டோர்னமெண்ட் ரவுண்டு இப்போ நம்ம பைத்தியக்கார கூட ஆட போகிறோம். பைத்தியக்காரன் யாரு? மேட் வேண்டாம். ஓகே, செம்ம எஸ்கேப்டாது. நான் எஸ்கேப்பே பண்ணல. நீ எஸ்கேப் பண்ணலனாலும் அது எதாச்சியாக நடந்தாலும் அது செம்மையாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. சே, மண்டையில் ஒன்று போடு. கொஞ்ச நேரம் நிற்போம் கைஸ், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
அவன் கூட தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். தூக்கி போட்டு இந்த மாதிரி தான் போட்டு போயிட்டே இருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். ஏண்டா ஒரு அடி போட்டு முடிக்கிறதுக்கு அப்படியே நிற்கிறான் பாரு. யாரா நீ? இல்லை அடுத்த ரவுண்டில் அவனை வச்சு செஞ்சிடலாம் பிளானில் இருக்கேன். ஏண்டா சீக்கிரம்டா, என்னடா நீ? இதுக்கு மேலே நம்ம மனுஷனாக இருக்கக்கூடாது. ஆயுசே போயிட்டே இருக்க, நீ மனுஷனாக இருக்குது என்ன? இப்போ ஆடுவோம் வாங்க. ஓகே நாங்கள் விளையாடுவோம். ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். லினிக்ஸோட இந்த ஒரு பாடி கார்டை மட்டும் தோக்கடிச்சிட்டு நம்ம வைண்டப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னும் இந்த ஒரு பாடி கார்டு தான் இருக்கான். நான் இவனையும் ஸ்வாட்ச் வச்சு போட்டு தரலான்னு இருக்கேன். ஏன்னா ஸ்வாட்ச் ஈஸியாக இருக்குது விளையாடுறதுக்கு. ஆனால் இப்போ நமக்கு மேட்சஸ் வந்துடும். மேட்சஸ்னு ஒரு வெப்பனு ஜெயிச்சிட்டேன். அதை வச்சு கூட தோக்கடிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்வாட்ச் வச்சு ட்ரை பண்ணுறேன் கைஸ். அப்படி என்னால் முடியலன்னா நான் மேட்சஸ் யூஸ் பண்ணுறேன். இல்லாட்டி உங்களுக்கு வேணும்ன மாதிரி நான் அதுக்குள்ளையா ஒரு ஃபைல் இதை எடுத்துக்கலாம். அவெஞ்சர் அது கூட இன்னொன்று எனக்கு ராக் இது எடுத்துக்கலாம். கீழே விட மாட்டோம். ஓகே ஓகே ட்ரிக்ஸ்டர் இவன் நம்ம ரொம்ப கடுப்பேற்றுறான். போட்டு தள்ளிட்டு இது வந்துடலாம். ஸ்டோர் போயிட்டு எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிவிட்டு நல்லா சாதுவாக வந்து இவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ ஒரு பாடி கார்டு வந்திருக்கான். எனக்கு என் கையில் சாகணும்னு ஆசைப்பட்றானா, அதான் அவனை நானே முடிச்சு. டேமேஜ் அப்சார்ப்ஷன் இதுக்கும் இருக்குது. ஹெல்ம் என்னது? ஓவரீட் இது எடுத்துக்கலாம். ஓவரீட்னா தெரியல, வச்சுப்போம். ஸ்வாடே வச்சுக்கலாம். ஓவரீட்னா என்ன போட்டு தள்ளிட்டு வரலாம். இவனை பாருங்க, இவனை போட்டு தள்ளிட்டு இப்போ 6 ஸ்பெக்ஸ்ல வச்சுருக்கான். அந்த டேண்டின்னு ஒரு பையன் இருக்கான் கைஸ். அவனை நான் தான் கொல்லணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கான். ஆனால் நானே அவனை கொண்டுடுவேன். நம்ம ஷேடோ இருக்காங்க, நம்மளை யாராலுமே கொல்ல முடியாது. நல்ல ஐடியாவில் ஏன் இன்னும் ஸ்வாடை வச்சுருக்கான்? நான் தான் ஸ்வாடு மாற்றிருக்கேன். ஓகே அடித்து முடிச்சிருவோம். வா சமாடி, அது கிரிட்டிக்கல் ஹிட். ஐயோ ஷாக்கு. பரவாயில்ல விட்றா, நம்மளாம் பேரன்லேயே என்ன மாதிரி அடிப்போம் தெரியாது அவனுக்கு. எவ்வளோ முடிப்பேன். Bruh. Okay. டிங் போட முடியல. டிங் போட முடியல. டிங் போட முடியல. ஐயா எஸ்கேப் ஆகிட்டே இருக்கானே. ஜெயிச்சா ஸ்ரீராமுக்கு வந்து ஒரு பரிசு தருவேன். என்ன பரிசு? ஒரு அடி. ஏய் என்ன ஏன் பரிசு மாதிரி தெரியலையே. டிங் போட முடியுதா? இல்லை. டிங். ஐயோ ஓ டேய் கையறா. வேணாம், எனக்கு ஒரு பரிசு வேணாம். ஐயோ ஆமாம், அமேஸ்மெண்ட் எஃபெக்ட். ஓ ஷாக்கில் ஜெயிச்சா நமக்கு அமேஸ்மெண்ட் எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும். ஓகே இது என்னடா இது? நெஞ்சாக்கு. இது வேணாம், நல்லாவே இல்லை. நம்ம மேட்சை செக்யூர் பண்ணிக்கலாம். லினிக்ஸ் பாடி கார்ட்ஸ் தான். இவன் தான் அந்த ஸ்வாட்ஸ் மாதிரி அதை வச்சுருப்பான். டபுள் ஸ்வாட்ஸ். இவனை முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவில் எடுத்தா அட்வான்டேஜஸ் இல்லை, அது பேர் என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வீடியோ வைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் ஒரே போஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஒரு அடி இழு தூக்கு, ஒரு அடி இழு தூக்கு, ஒரு அடி இழு தூக்கு.
நான் பாட்டாவே மாற்றிட்டேன். ஒரு அடியில் தூக்கு. ஆனால் அதெல்லாம் கிரிட்டிக்கலாக விழுதுடா. ஓஹோ ஷாக்கு. ஜெயிக்க முடியும்னு எனக்கு நினைக்கல. யார் சொன்னா? நான் ஆடி இருந்தாலாச்சும் ஜெயிச்சிருப்பேன். இவன் தெரியலையே. நான் தோத்துருவேன் நினைக்கிறேன். ஆமாம் தோத்துருவேன். நானா நானாக இருந்தாலும் ஜெயிச்சிருப்பேன் கைஸ். யார் நீ ஜெயிச்சிருப்ப? ஆமாடா நான் ஜெயிச்சிருப்பேன்டா. நீ வேணா இந்த மேட்ச் முடிஞ்சோடனே எனக்கு தரேன், நான் விளையாடி காட்டுறேன். முடியாது, நானே தான் ஜெயிக்கிறேன். இப்போ ராக்கு கிரிட்டிக்கல் அட்டாக்னால கீழே விழல பார்த்தியா? ராக்கு மேலே வந்துச்சு. டுவேன் ராக். வாவ், என்னடா இந்த அடி அடிக்கிற? ஏய் ஹா ஏய் கீழே கால். டேய் நீ வெறுங்கையில் ஆடுறடா. டேய் அவன் கத்தி. ஓஹோ இத்தூண்டு ஹெல்த் தோத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ரவுண்டில் நம்ம சாயிருக்கான் யாரு? ஆஹா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் என் வெறியை நீ ஏற்றிட்டடா. என்ன அடி அடித்தாலும் வந்து ஜெயிக்க போகிறான். நீ என்ன இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணுற? வேறு அட்டாக் யூஸ் பண்ணுறா? ஓ இதுக்கு தானா? அடி 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 இழு தூக்கு. அடி இழு தூக்கு. இல்லை தூக்கல. 2 கிரிக்கெட்டர் அட்டாக். நான் தான் சொன்னேன்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சாயிரிஸை திரும்பி ஆட போகிறாரு. இன்சேனில் இருக்குது பாடி கார்டு. அப்பா வேறு வெப்பன் எடுத்துக்கலாமான்னு பார்க்குறான். என்ன வெப்பன் எடுக்க போகிறான்னு தெரில. பேட்டன்ஸ் இருக்குது. இது ரொம்ப வேஸ்ட்டு கேஸ். அதான் ஏதாச்சும் ஜெயிக்க முடியல. அப்படியா? நீ தோத்திட்டேன்னா எதாவது சொல்லுவேன். பேட்டன்ஸ் எடுக்க போகிறான். ஓகே எக்கிப் கொத்தாச்சு. வாங்க இதை வச்சு ட்ரை பண்ணுவோம். பேட்டன்ஸ் வச்சு ட்ரை பண்ணலான்னு போகிறான். என்ன ஆக போகுதுன்னு தெரில. எப்படியோ நாம் லினிக்ஸ் ஒரு வழியாக தோக்கடிச்சிடணும். நான் 2 மேட்ச் ஆடுவேன், 1 மேட்ச் ஆடுவான் லினிக்ஸில். அவன் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடட்டும், நான் ஃபைனல் மேட்ச் ஆடலான் இருக்கேன். ஆஹா இன்னும் இதுலேயே அடிக்கிறான். ஏன்னா லினிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பிளட் ரிப்பேர் தான் யூஸ் பண்ண போகிறோம் கைஸ் லினிக்ஸை தோக்கடிக்க. பிளட் ரிப்பேர் இல்லை. இவ்வளோ நேரம் எஸ்கேப் ஆனது நீ நினச்சிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. எப்படியோ ஜெயிச்சிடணும் இதில். ஆனால் இந்த வீடியோவில் நம்மளால் லினிக்ஸை தோக்கடிக்க முடியாது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இவனை எப்படியாவது தோக்கடிச்சிட்டு நான் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் கைஸ். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே. ஓ அக்ரிஸில் அவன் ஜெயிச்சிட்டான். என்னடா சாயிரிஷே. ஓகே இந்த ஒரு மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சிடலாம். எப்படியாவது ஜெயிச்சு. ஆமாம் என் ஃபுல் பவர் கொடுத்து நான் அடிக்க போகிறேன். அடி 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 அடி. நான் விளாட்றது நீ விளாட்றேன் கைஸ். என்னடா போய் சொல்கிற சாயிரிஷு. அடி 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 நான் அடிச்சு. சரி சாயிரிஷ் நீ அடி, நான் அப்படியே சும்மா நிற்கிறேன். அடி 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 அடி. ஓகே சாயிரிஷ், நான் சும்மா தான் நின்றுருக்கேன். நான் அடிச்சிட்டு இருக்கேன் பாரு. அடி 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 ஃபுல் பவர் கொடுத்து அடி. இந்த காலத்துக்கு அடிக்கணும். இது நான் ஃபஸ்ட்லேருந்து ஆடுறேன். நான் எனக்கு பிடிச்ச எங்கது எனக்குன்னே செஞ்சு வச்சுருப்பானுங்களே இந்த இருக்குது. இதை எடுத்து அடிக்கிறேன். வாடா இப்போ வாடா. ஸ்வாட்ஸால் தான் இவனை தோக்கடிக்கும். ஸ்வாட் இல்லை, ஸ்வாடால் தான் இவனை தோக்கடிக்கணுங்கிறது அவனோட தலைவிதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஆடலாம். ஓ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ரிவர்ஸ் அட்டாக்கா? ஐயோ சே அசிங்கம். ஊனோ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. வா ஓ செம்மடி அது. ஓ கைஸ் சே ஆமாம் இது செம்மடி தான். டேய் ரொம்ப சூப்பராக ஆடுற. அப்படியே ஜெயிச்சிருவேன். சூப்பராக தான்டா ஆடுறேன். கேவலமாக ஆடுற. ஏன்னா நம்மளால இந்த எக்ஸ்பி வச்சுட்டு தோக்கடிக்க முடியாது போல.
அவன் லினிக்ஸ் லாஸ்ட் பாடி கார்டாக தான் பவர்ஃபுல்லாக இருக்கான். வாங்க கைஸ் விளையாடுவோம், ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிப்போம். சரி அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தோத்துருவோம்னு நினைக்கிறேன். ஓ அதுக்குள்ளே ஹாஃப் இவனை இந்த ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ண வைக்காம எடுக்கணும் நம்ம, அதான் நம்மளோட ஒரே வேலை. ஓகே கார்னர்ஸ் அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் மூணுத்தையும் பண்ணி வீடியோ ஒரு எண்டுக்கு வரணும், வீடியோ ஒரு எண்டுக்கு வரணும். ஓகே 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 வா செம்ம அடி அது. அப்படியே சுருண்டு படுக்கிறான். ஐயோ சூப்பர் சூப்பர் பர்ஃபெக்ட் அடி. இந்த ஒரு மேட்ச் மட்டும் எப்படியா ஜெயிச்சிட்டோம்னா அவ்வளோதான் கைஸ், நம்ம லினிக்ஸுக்கு டேரெக்டாக போயிடலாம். ஸ்ரீராம் ஜெயிச்சிரு, ஷேடோ ஜெயிச்சிரு. எப்படியா ஆடிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு. அடி 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 ஐயோ சே. ஜெயிச்சிடுறா. ஐயோ தூக்கி போட்டானே. அடா பாவி, டேய் ஜெயிச்சிடுறா. தோத்திட்டினா உனக்கு ஒரு பரிசு தருவேன். என்னது? ஒரு அடி. ஜெயிச்சிட்டேனா பரிசு தருவேன். என்னது? ₹1 சாக்லேட். ஐ சூப்பர். எங்கடா குத்தாங்க? ஸ்கூலில் குத்தாங்களே நேற்று. ஆடியோ போட்டு இவன் ஸ்கூல்லேருந்து ஏதோ ஒரு காம்படிஷன் போனான் நேற்று, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. அதுக்கு ஒரு ₹1 சாக்லேட் குத்து அமுச்சு விட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு கொஞ்சோண்டு எடுத்து உனக்கு மட்டும் அடிச்சு ஜெயிச்சு ரெடி ஆகாது. அவ்வளோதான். கிஃப்ட் தரேன். இதுக்கு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று, லோன் பீஸ்ட். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீடியோ முடிச்சிக்கலாம், வாங்க போகலாம். இன்னும் மட்டும்தான் இவன் 5 எடுப்பான், நான் 5 எடுப்பேன். அச்சீவ்மெண்ட்ஸு 5 இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அச்சீவ்மெண்ட் நான் கொஞ்சம் அச்சீவ்மெண்ட் எடுக்கலான்னு இருக்கேன். இந்த எடு டிக் வித்தவுட் ப்ளூஸ் ரேபிட் ரியாக்ஷன். அதான் ரேபிட் ரியாக்ஷன் நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன். காம்போ. ஏய் இருடா என்னன்னு பார்க்கணும். கட்ஸ் அண்ட் ப்ரூசஸ், லூஸ் ஆஃப் ரைட், க்ளோஸ் கால், பிளிட்ஸு 5 செகண்டில் முடிக்கணும், லோன் பீஸ்ட், டையார்ட் ஃபைட்டர், இன்சேன் ஃபைட்டர், அமேஸ்மெண்ட். அவ்வளோதான். ஏய் ஜீன்ஸ். ஓகே உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் கேம் வித் பிரதர்ஸ். பாய். பாய். ஓகே கைஸ், பாய்.